சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹிணி வந்து அவங்களோட தாலி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நகை எல்லாத்தையும் வச்சு தான் அதில வந்து காசை வந்து விஜயாக்கு 3,00,000மும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு 2,00,000மும் குடுத்து விஜயாட்ட குடுக்க சொல்லி குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மீனா வந்து பார்வதி வீட்டுக்கு போவாங்க. அங்க போன மீனா கிட்ட பார்வதி வந்து இந்த மாரி ரோஹிணி வந்து ரொம்ப நல்ல மருமகளா இருக்காம்மா, நீ மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளோட தாலி செயினையே வச்சு காசு ரெடி பண்ணி அந்த 2,00,000 தான் விஜயாட்ட குடுக்க சொன்னா அப்படிங்கிற உண்மைய வந்து போட்டு உடைச்சிருவாங்க. இது தெரிஞ்ச மீனாக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தேகம் வந்துரும். ரோஹிணி இந்த மாரி பண்ற ஆள் கிடையாதே! நம்மள காப்பாத்தணும்னு அவங்க போய் அவங்க தாலி செயின போய் வைக்கிறாங்களா? இதெல்லாம் சரியில்லையே! இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா நெனச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்வதிட்ட சொல்லிட்டு வெளிய கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனா வந்து வெளிய போயிட்டு முத்துக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. முத்து வந்து இந்த விஷயத்த கேட்டோனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. பார்ல நம்ம எதுக்கு இந்த மாரிலாம் பண்ணணும்? எனக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்தே பார்ல நம்ம மேல ஒரு டவுட் இருக்குதான். அது அந்த மாரி தான் நடந்துக்குது. இதுல ஏதோ தப்பு இருக்கு மீனா. இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்லுவாங்க. ஆமாங்க, இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு இருக்கு. எதனால ரோஹிணி வந்து இந்த மாரி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்து கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து முத்து சொல்லுவாங்க, சரி விடு மீனா பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிய வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்து வந்து கார்ல வந்து ஒருத்தவங்கள ஏத்திட்டு போவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இறங்குவாங்க. அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, சிட்டியோட ஃபினான்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்க ஒரு வீட்ல தான் அவங்க வீடு இருக்கு. அப்போதைக்கு இந்த முத்து வந்து அவங்கள இறக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து சிட்டி ஆஃபீஸ்க்குள்ள போவாங்க. அத வந்து முத்து வந்து பார்த்துருவாரு. பார்த்துட்டு, என்ன ரோஹிணி வந்து இவன் ஆஃபீஸ்க்குள்ள போறான். இவங்களுக்கு இங்க என்ன வேலை? ஏற்கனவே இந்த ரோஹிணி பண்றதெல்லாம் கொஞ்சம் சந்தேகவரமா தான் இருக்கு. இதுல சிட்டி ஆஃபீஸ்க்கு வேற இது போதே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்களுக்கு தெரியாம ரோஹிணிய ஃபாலோ பண்ணிட்டு சிட்டி ஆஃபீஸ் கிட்ட போவாங்க. அங்க போயிட்டு இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்பாரு. ரோஹிணி பார்த்தீங்கன்னா, உள்ள போனோனே, என்ன சிட்டி ஏற்கனவே தான் 2,00,000 குடுத்துட்டேன்ல. திரும்ப திரும்ப என்ட்ட பணம் கேட்டா நான் எங்க போறது? அந்த தினேஷ வந்து என்ன பண்ணீங்க? அவன் பொழச்சானா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்பலாம் என்னால பணம் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. ஏற்கனவே எனக்கு நெறைய செலவாயிடுச்சு. நான் தாலி செயின கூட நான் வச்சுட்டு தான் பணம் வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்ப என்ட்ட பணம்லாம் இல்ல. நீ இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுங்க. அவன எப்படியாவது பொழைக்க வச்சுரு. சும்மா பணம் கேட்டுட்டு டார்ச்சர் பண்ணாத சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சிட்டிய பார்த்து சொல்லுவாங்க. உடனே சிட்டி வந்து ரோஹிணி கிட்ட, நான் என்ன பண்றது? நீங்க குடுத்த பணம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவனுங்க கேட்டானுங்க. அதனால உங்கள்ட்ட நான் கேட்குறேன். குடுத்தீங்கன்னா அவனுங்க கேரளாக்கு போவாங்க. இல்ல பாதி வயல்ல என்ன ஆனாலும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து ரோஹிணி கிட்ட சொல்வாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வந்துருச்சு. என்ன அடிக்கடி 2,00,000 2,00,000 பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 2,00,000 குடுக்கறதுக்கு தான் பார்வதி ஆண்டி வீட்லேருந்து இந்த பார்லர் அம்மா வந்து 2,00,000 திருடி இருக்கும். அதனால தான் அது தாலியெல்லாம் வச்சு அந்த 2,00,000 திரும்ப குடுத்து எங்க அம்மாட்ட குடுக்க சொல்லியிருக்கு. இப்போதான் எனக்கு விஷயமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து பேசிட்டு வெளியே வராங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவும் வந்து கிளம்பிடுறாரு. இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹிணி வந்து நல்லாவே முத்து கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த பணத்தை திருடுனது ரோஹிணி அப்படிங்கிறதும் முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சிட்டி கிட்ட வந்து கான்டாக்ட் வச்சுக்கிட்டதும் முத்து வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த விஷயத்தை வந்து முத்து வந்து வீட்டில் போய் சொல்லுவாரா மாட்டாரா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.